ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ காதணி விழா ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளெக்ஸ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான பிஎஸ்டி ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான பாஸ்வேர்டும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிஎஸ்டி ஃபைல் கிடச்சிரும். ஸோ நான் இது வந்து வெறும் 9 ஃபைல் தான் அதில் கொடுத்துருக்கேன். பிகாஸ் என்னென்னா அதோடைய சைஸ் வந்து நிறையா பெருசாகுது. ஸோ வந்து நம்ம அதில் வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி வெறும் 9 ஃபைல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபைலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அது ரேர் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். அந்த பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் தான் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ வெறும் ஒரு 5 நிமிஷம் தான். நம்ம ரீல்ஸ் பார்க்குற டைத்தை விட கம்மி தான், வெறும் 5 நிமிஷங்கிறது. ஸோ அது 5 நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கனால நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக அதிலே போயிடும். ஜஸ்ட் நான் ஒரு 9 ஃபைல் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அப்லோட் பண்ணுற சைஸ் வந்து ஹையாக இருக்குது. திருப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னாலும் அவ்வளோதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ வந்து அந்த ஃபைலோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கனால நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கம்மியாக பார்ட்டாக போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எம்பி வேணும், நான் திருப்பி அப்லோட் பண்ணுறதுக்கும் எனக்கு எம்பி வேணும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் நான் கொடுக்குற எல்லா ஃபைலுமே ரீஎடிட்டபிள் தான். ஸோ எல்லாமே வேறு டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே அதை வந்து ஃப்ளெக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களோட ஓன் க்ரியேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலேருந்து ஒரு அந்த டெம்பிளோட அந்த பிக்சரை வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். அந்த காதணி விழா அப்படிங்கிற ஃபாண்ட்டை வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு ஃபைல்லேருந்து பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ லெட்டர்ஸோட டிசைனை வந்து வேறு ஃபைல்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ டிசைனுங்கிறது உங்களோட கற்பனை தான் டிசைன். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமரை எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணுமோ அது வந்து உங்களோட டிசைனை பொறுத்து தான். ஸோ நம்ம எதுக்கு இந்த ஃபைல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு தேட வேணாம். ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னா, இதுக்காண்டி தனியாக பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணணும், இதுக்காண்டி தனியாக அது டவுன்லோட் பண்ணணும், எல்லா சின்ன கிளிப் ஆர்ட் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணணும். சப்போஸ் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருவோம். காதணி விழான்னு தான் இருக்க போகுது. ஓகேங்களா. அந்த ஃபைல் நேமே அப்படி தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் போய்ட்டு சப்போஸ் யாராச்சும் எனக்கு காதணி விழா ஃபங்க்ஷனு எனக்கு வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னா போய் இந்த ஃபைலில் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கும்போது அதே நேமில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கும். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஃபைலுமே நம்ம அதோட மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். என்ன ஃபைல் கொடுக்குறோமோ அந்த பேரில் தான் கொடுக்குறோம். ஸோ வந்து அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா ஃபைலுமே உங்களுக்கு ரீஎடிட்டபிளாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். சப்போஸ் எல்லா லேயரும் லிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி லிங்க் லேயர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு தென் அதை அன்லிங்க் பண்ணிடுங்க. அன்லிங்க் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இடம் தனியாக தான் வரும். ஸோ பேக்ரவுண்டுமே அப்படி தான். பேக்ரவுண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிசைன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். இல்லை கலர் எனக்கு இந்த கலர் இதுவாக இருக்குது, ஸோ எனக்கு வந்து வேறு கலராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இதே கலர் இருந்தாலும் ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக வேணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ 9 ஃபைல் இருக்கனால நான் 9 ஃபைலையும் காட்ட போகிறதில்ல. ஸோ ஒரு 3 or 4 ஃபைலை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம 9 ஃபைலையும் திருப்பி ஓப்பன் பண்ணோம்னா வீடியோ லென்த்து கூட இருக்கும். ஸோ நம்ம 5 மினிட்ஸுங்கிறதே இங்கே நிறையா பேர் யாருமே இதில் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா. ஒர்த்தாக வேணும் எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து அதுக்கான அந்த 5 நிமிஷம் நம்ம யாரும் செலவிடுறதில்லை. ஸோ எல்லா ஃபைலுமே நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து பே பண்ணி தான் வாங்கியிருக்கோம். இதில் உள்ள எல்லா ஃபைலுமே பே பண்ணி வாங்கின ஃபைல் தான். அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் என்னன்னா ஒரு 5 மினிட்ஸ் அந்த பாஸ்வேர்டுக்காண்டி அந்த 5 மினிட்ஸ் நம்ம இந்த கிட்டத்தட்ட எனக்கு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபைலை செலக்ட் பண்ணணும், தனித்தனியாக பிரிக்கணும், என்கிட்ட இருக்க மொத்த ஃபைலையும் தனித்தனியாக பிரிக்கணும். ப்ளஸ் அதை வந்து நான் ரேர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும், திருப்பி அதை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நிறையா வேலை இருக்குது. அந்த கிட்டத்தட்ட 1/2 hour to 1 hour அந்த ஒர்க்குக்கு எனக்கு வந்து வெறும் 5 நிமிஷம் தான் வீடியோ மேக் பண்ணுறது. 5 நிமிஷத்துக்கு பின்னாடி 1 hour வேலை இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த 5 நிமிஷம் செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டி பில் கண்டிப்பாக நல்ல ஃபைலாகவே கிடைக்கும் அந்த பாஸ்வேர்டோட. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ முடிஞ்சளவு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் வந்து ரொம்ப ஹையாக எடுத்துகிட்டு போகல, ஒரு 3 to 4 மினிட்ஸ். ஏன்னா வீடியோவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் வீடியோவாக போடணும் அப்படின்னா மினிமம் 4 மினிட்ஸ் இருக்கணும். 2 to 2.5 அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸில் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் மினிமம் வந்து 4 to 5 அந்த இதில் தான் நான் பார்த்துக்கிருக்கேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல ஃப்ளெக்ஸ் ஃபைலு இல்லை போஸ்டர் ஃபைல் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த ஃபைலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.